என்னப்பா படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லப்பர் பந்து. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கமலரசன். இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், ஸ்வசிகா, அப்புறம் சஞ்சனா, அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எதை பற்றி சொல்லுதுன்னா கிரிக்கெட் 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 அவ்வளோதான். ஸோ மற்றும் ஒரு கிரிக்கெட் படம். ஸோ நம்ம எப்படி சென்னை 28, ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி நிறையா இப்போ கிரிக்கெட்டை மையப்படுத்தி வந்த படத்தெல்லாம் பார்த்துக்கிறோமோ அந்த வரிசையில் அடுத்து கிரிக்கெட் லவ்வர்ஸ்க்கான ஒரு படம் தான் அதை சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னென்னா, கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எவ்வளோ தூரம் பேஷனாக இருக்கிறாரோ அவர் எப்படி அவரோட கிரிக்கெட்டையும் விளையாண்டுட்டு அவரோட மற்ற விஷயங்களையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஹீரோவோட கதை அப்படி போகுது. இன்னொருத்தர் அவரை பார்த்து வளர்ந்து அதே மாதிரி கிரிக்கெட்டில் இவரும் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வளர்ந்து வர்றாரு. ஸோ இவர் கிரிக்கெட்டில் இவர் வேறு ஒரு பரிணாமத்தில் இவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா மீட் பண்ணக்கூடிய, அதாவது மோதக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அதிலிருந்து பேலன்ஸ் கதை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு படம் தான் இது. ஸோ இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட கதை, இதில் ஆக்ட் பண்ணவங்க இவங்க எல்லாரை விட ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது படத்தோட திரைக்கதை, படத்தோட ஸ்க்ரீன் பிளே. பயங்கரமான ஒரு 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 அல்டிமேட்டான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வுமே கிடையாது. அண்ட் தேவையில்லாத சீன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ சூப்பராக படத்தை இவங்க எடிட் பண்ணி கோர்த்து எந்த ஒரு லேகுமே இல்லாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸ் யாருமே ஒரு செகண்ட் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் இந்த படத்தை உட்காந்து என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். நீங்கள் பார்க்குற ஒரு சீன்லேயும் வர ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அப்புறம் எல்லாத்துக்கு மேலே நான் முக்கியமாக 2 பேரை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அந்த அட்டகத்தி தினேஷ் கூட வர ஒரு கேரக்டர். ஸோ அவர் ஒருத்தர். அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டாக வர நம்ம கனாகலாங்கல் பாலா. ஸோ இவங்க 2 பேரும் படத்தை எவ்வளோ தூரம் அவங்க அந்த திரைக்கதைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட காமெடி தான் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஸ்கிரிப்டில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக அவங்க 2 பேருமே அந்த காமெடி டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நமக்கு மிஸ் ஆகிற முக்கியமான ஒரு விஷயம் காமெடி. ஸோ நல்ல காமெடி அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி படமாகவே ஃபுல் லென்த் படமாகவே எடுக்க முடியல. அதே மாதிரி வர காமெடியும் அந்தந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் சிரிக்கலாம், அவ்வளோதான். அதை நினச்சி நம்மளால் உட்காந்து திரும்ப ஒரு தடவை யோசிச்செல்லாம் சிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் இப்போ இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த காமெடிக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் திரைக்கதை எந்த ஒரு தொய்வு இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதுவும் பெரிய விஷயம் இவங்க பண்ணது. ஸோ அதனால் மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பக்கா கமர்ஷியல் அண்ட் மோஸ்ட் என்டர்டெய்னிங் மூவின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இந்த லப்பர் பந்து இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.